உங்க அப்பா கௌதம் மேல எழுதி வச்ச சொத்து பரம்பரை சொத்தா இருந்தா நீங்க சொல்ற நியாயம் கோர்ட்ல எடுபடும். ஆனா இந்த சொத்தெல்லாம் வெங்கட்ராமன் தன்னோட சொந்த உழைப்பால சுயமா சம்பாரிச்ச சொத்து. அத அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கார்த்திக், சொத்து வேணும்னு கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல கேஸ் நிக்காது, தோத்துதான் போகணும். கார்த்திக், என்ன வக்கீல் இப்படி சொல்றாரு? அப்ப நமக்கு சொத்துல ஒரு பைசா கூட கிடைக்காதா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப என்ன பண்றது? அப்ப வீட்டுக்கு வா சொத்து தரேன்னு சொல்ற கௌதம் கிட்டே நான் சரணடைஞ்சிடணுமா? ஐயோ, இவனை விட்டா இப்பவே கிளம்பி அண்ணனை பார்க்க போயிருவான் போல இருக்கே. ஐயோ கார்த்திக், அஞ்சலி போருங்க, பதட்டப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. சார், நீங்க சொத்தை வாங்கி கொடுத்துருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இவங்க 2 பேரும் பாவம் சார். சொத்தை கேட்டதுக்காக கௌதமும் இலக்கியாவும் இவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. நாங்க அடைக்கலம் கொடுத்து நல்லா வாழ வைக்கிறோம்னு வாக்கு கொடுத்திருக்கோம்.